ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி எக் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரெண்டு கட் பண்ண வெங்காயம் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதோட 2 கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதோட தேவையான மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட 2 கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு தக்காளி வதங்கி வந்ததும் முட்டை சேர்த்துடலாம். 4 முட்டையை பீட் பண்ணி இந்த மாதிரி ஓரமாக சேர்த்துக்கோங்க. அதோட தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது எக்கு இந்த மாதிரி மெதுவாக கிளறி விடுங்க. இந்த மாதிரி மெதுவாக கிளறுங்க. அப்போ தான் பெரிய பெரிய பீசஸாக கிடைக்கும். நீங்கள் வேகமாக அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எக் இருந்த இடமே தெரியாமல் போயிடும். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸோடு சேர்த்து சாப்பிடும்போது எக் ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஓரளவு எக் குக் ஆனதும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலாவோட. பாருங்கள், எக் நல்லா பெரிய பெரிய பீசஸாகவே இருக்குது. இப்போது முட்டையும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் குக் பண்ணி வச்சுருக்க 1 கப் பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. மெதுவாக இந்த மாதிரி ரைஸ் உடையாமல் மெதுவாக கிளறி விடுங்க. ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. பாருங்கள், எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.